கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரிகளே சகோதரிகளே, இந்த வானொலிகளின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்வடைகிறேன். சிலுவையை பற்றிய சிந்தனைகள் வெறுமனே கருத்துரைகளாக அல்ல, வெறுமனே அருளுரைகளாக அல்ல, அது எங்கள் ஆன்மீக வாழ்க்கையை குடமிடுபவைகளாக இருக்கின்றன என தேவனுக்குள் நம்புகிறேன். அதை எண்ணி கடவுளுக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் கூட சிலுவையும் நற்செய்தியும் என்ற கருப்பொருளிலே, இல்லையேல் சிலுவையும் மனமாற்றமும் என்ற கருப்பொருளிலே உங்களோடு கூட உரையாற்ற விரும்புகிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை படித்து பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு சிறப்பாக தனது தந்தையை நோக்கி, பிதாவே, என்னுடைய ஆவியை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறேன் என கூறினார். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறேன் என கூறினார். இந்த ஒப்படைத்தலின் வார்த்தை பொதுவாக ஜூதர்கள் தாங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னர் கடவுளை பார்த்து ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம். படுக்கைக்கு செல்லும் ஜூத ஆணும் பெண்ணும் கடவுளை பார்த்து, கடவுளே, எங்கள் ஆவியை உம்மிடத்திலே ஒப்புவிக்கிறோம் என கூறி ஜெபித்து படுக்கைக்கு செல்வார்கள். இப்பேற்பட்ட ஒரு ஜெப வாழ்வை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே எமக்கு காண்பிக்கிறார். இங்கே ஆண்டவர் இயேசு இந்த ஜெபத்தை ஜெபித்த வேளையிலே நடந்த காரியங்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது, நூற்றுவ தலைவன் சிலுவையில் நடந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்த போது அவன் அங்கு சொல்லுகின்றான், மெய்யாகவே இவர் கடவுளுடைய மனிதன். ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புவித்த போது இவைகளையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த அந்த நூற்றுவ தலைவன் ஒரு பகிரங்கமான ஒரு அறிக்கையை விடுகிறான். அவன் விட்ட அறிக்கை என்னவென்றால், இவர் உண்மையாகவே கடவுளின் மனிதர், தேவனின் குமாரன், நீதிபரர். யார் இந்த அறிக்கையை விட்டான்? இவன்தான் இயேசுவை சிலுவையிலே அறைய வேண்டும், சிலுவை மரணத்திற்கு இயேசுவை ஒப்புக் கொடுக்க வேண்டும், முள்முடி சூடப்பட வேண்டும், சவுக்கினால் அடிக்கப்பட வேண்டும், இயேசுவின் உடல் கிழிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ரோம போர் வீரர்களோடு தீர்மான மேசையில் உட்கார்ந்திருந்து இவைகளை எல்லாம் நிறைவேற்றிய இந்த மனிதனே, இப்பொழுது அவன் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கின்ற போது அவன் சொல்லுகின்றான், இதோ இந்த மனிதன் கடவுளின் மனிதன். எனவே இங்கே சிலுவையில் நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில், சிலுவையில் நடைபெற்ற ஒவ்வொரு நற்செய்திகளும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மனமாற்றத்தை கொண்டு வருகின்ற காரியங்களாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் சிலுவை பிறரை மனமாற்றம் செய்யுமாறு எங்களை அழைக்கின்றது. அன்று ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை மரணம் ரோம போர்வீரனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்ததைப் போல, இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஏனைய மக்களுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்தை தங்கள் வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் கொண்டு வர அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை, அவருடைய வாழ்க்கையை பார்த்த அந்த ரோம போர் வீரன் எவ்வாறு அவன் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தானோ, அதே வகையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அவருக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செயற்படுவது மிக அவசியமாக இருக்கின்றது. இதனைத்தான் நாங்கள் மத்தேயு நற்செய்தியிலே படிக்கிறோம். மத்தேயு 28:19-20 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டும் போய் சகல மக்களையும் சீடராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையிலே பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கும் பணியை அவர் எங்களிடத்திலே தந்திருக்கிறார்.
யோவான் 20:21 படித்து பார்க்கின்ற போது, தந்தை என்னை உலகத்திற்குள் அனுப்பியது போல நான் உங்களை உலகத்திற்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அனுப்பப்பட்டவளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனைத்தான் பரிசுத்த பவுல், இதோ நற்செய்தியை அறிவிக்காத பட்சத்திலே எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். இது எதனை எடுத்து காண்பிக்கிறது என்று சொன்னால், நற்செய்தியை வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிவிக்க அழைக்கப்படுகிறார்கள். சிறப்பாக ஆதி திருச்சபையை எடுத்து பார்க்கின்ற போது, அப்போஸ்தலர் 2:42-47 வரை உள்ள பகுதியிலே ஆதி திருச்சபையினுடைய வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கைக்கு சாட்சியாகவும் மனமாற்றத்திற்கு கருவியாகவும் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர்களுடைய அப்பம் பிட்குதல், அந்நியோனியம், அப்போஸ்தலர் உபதேசம், ஜெபம் போன்றவற்றில் ஆதி திருச்சபை நிலைத்திருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் நிலைத்திருந்ததன் விளைவாக அதனை பார்த்த ஏனைய மக்கள் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே ருசி பார்த்தார். அதன் நிமித்தமாக ரட்சிக்கப்படுகிற மக்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் என அப்போஸ்தலர் 2:47 படிக்கிறோம். ஆதி திருச்சபை மக்களினுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு முன்மாதிரியாக இருந்ததோ, அந்த வாழ்க்கையை கடவுள் உபயோகித்து அநேகரை மனமாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்தார். கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பிளீனி என்று சொல்லப்படுகிற ரோம போர்ச்சேவகன் தனது அரசனாகிய திராஜன் என்பவனுக்கு எழுதிய கடிதத்திலே கிறிஸ்தவர்களை பற்றி பின்வருமாறு சொல்லுகிறார். எனது அரசனாகிய திராஜனே, இந்த கிறிஸ்தவ மக்களை பார்க்கும்போது இவர்கள் எந்தவிதமான அறக்குற்றச்சாட்டுகளும் சூட்டப்படாதவர்கள். இவர்கள் பொய் பேசவில்லை, களவு எடுக்கவில்லை, கொலை செய்யவில்லை, விபசாரம் செய்யவில்லை. மாறாக இயேசுவின் பெயரினால் நற்செய்தியை அறிவித்த ஒரே ஒரு குற்றத்திற்காகவே இவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் என கூறுகின்றார். இந்த பிளீனியின் கூற்று எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை எங்களால் கண்டுகொள்ள முடியும். ஏனெனில் இந்த பிளீனி சிறப்பாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அவர்களின் வாழ்வு மிகவும் முக்கியமான ஒரு வாழ்வாக இருந்திருக்கிறது. அந்த வாழ்வு போர்ச்சேவகனுக்கு கூட ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பின் 313வது ஆண்டிலே ரோமாபுரியை ஆண்டு வந்த கான்ஸ்டன்டைன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அரசன் கிறிஸ்தவனாக மாறினான். இவன் கிறிஸ்தவனாக மாறியதன் நோக்கம் என்னவென்றால், சிறப்பாக கிறிஸ்தவர்களிடமிருந்து அவர்கள் மத்தியிலே காணப்பட்ட ஐக்கியம், கிறிஸ்தவ திருச்சபையிலே காணப்பட்ட ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை பார்த்து ருசித்த கான்ஸ்டன்டைன்ஸ் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக அவனுடைய அரசு பூராக கிறிஸ்தவம் பரப்பப்பட்டது. இதனால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகின்ற செயற்பாடு நிறுத்தப்பட்டது. இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், உண்மையிலேயே கிறிஸ்தவர்களுடைய சாட்சி மிக முக்கியமானதாக அமைந்திருந்தது. எனவே அன்பானவர்களே, அநேகரின் மனமாற்றத்திற்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு முக்கியமானதாக இருந்திருக்கின்றது என்பதை சிலுவையும் வரலாறும் எடுத்து காண்பிக்கின்றது. 1998வது ஆண்டிலே ஜிம்பாப்வே நகரத்திலே ஹராரே என்ற பிரதேசத்திலே நற்செய்தியை எவ்வாறு அறிவிப்பது என்பதை குறித்த மகாநாடு நடாத்தப்பட்டது. அந்த மகாநாட்டிலே அநேகரும் பல்வேறுபட்ட முறைகளிலே நற்செய்தியை அறிவிக்கின்ற செயற்பாடுகளை பற்றி பேசியிருந்தார்கள். எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையிலே சிறப்பாக அங்கு குழுமி இருந்தவர்கள் தற்கால நவீன முறைகளை பயன்படுத்தி நாங்கள் நற்செய்தியை அறிவிக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். கணினி முறைகள், மின்னஞ்சல் முறைகள்
போன்றவைகள் எல்லாம் இதற்கு ஊடகங்களாக பாவிக்கப்படலாம் என்று கூறப்பட்டது. ஆனால் அங்கே வருகை தந்திருந்த எத்தியோப்பியர்கள் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நற்செய்தியை எப்படி அறிவிக்கின்றோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்காத இடங்களிலே 2 பேரை நாங்கள் அனுப்புவோம். அவர்கள் சென்று அந்த இடத்திலே எவ்வாறு வாழுகின்றார்களோ அந்த வாழ்க்கை அனுபவத்தை பார்த்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அந்த வாழ்க்கை அனுபவத்தை ருசித்து மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று தங்களுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த சாட்சியை கேள்விப்பட்ட மக்களுடைய கண்களிலே கண்ணீர் பெருக ஆரம்பித்தது. ஏனென்றால் அன்று சிலுவையிலே ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையை பார்த்த ரோம போர் வீரகன் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டானோ அதே வகையில் இன்று கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற வாழ்வை கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் வாழ அழைக்கப்படுகிறோம். 1958 ஆண்டிலே இந்திய தேசத்திலே டாக்டர் அம்பேத்கர் என்பவர் இருந்தார். இந்திய அரசியல் அமைப்பை வரைவதிலே அல்லது எழுதுவதிலே இவர் அதிகம் பங்களிப்பை செய்திருந்தார். இவர் ஆரம்பத்திலே ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ திருச்சபையிலே வழிபட்டு வந்திருந்தார். இவர் பின்னர் கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்து விலகி பௌத்த மதத்தை தழுவினர். இவர் தனிமையாக செல்லவில்லை, மாறாக 30,000 கிறிஸ்தவர்களை அழைத்து கொண்டு இந்த பௌத்த மதத்துக்கு சென்றிருந்தார். ஏன் இவர் இவ்வாறு செய்தார் என்று அநேகர் இவரை கேள்வி கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவ திருச்சபைக்குள் காணப்பட்டிருந்த சாதி கொடுமைகளும் சிறப்பாக பிரிவினைகளும் பல்வேறுபட்ட தீய செயல்களுமே கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்து விலகிச் செல்வதற்கு என்னை தூண்டியது என கூறினார். கிறிஸ்தவர்களிடத்திலே காணப்பட்ட சாட்சியமற்ற வாழ்க்கை, அவர்களிடத்திலே காணப்பட்ட சீர்கேடுகள், அவர்களிடத்திலே காணப்பட்ட ஆவிக்குரிய தாழ்ச்சி, அவர்களிடத்திலே காணப்பட்ட ஆன்மீக வறட்சி போன்றவைகள் அம்பேத்கரை திருச்சபையிலிருந்து விலகி இன்னும் ஒரு மதத்தை தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்பளித்தது. எனவே அன்பானவர்களே, இன்று நாங்கள் வாழுகின்ற 21வது நூற்றாண்டிலும் கூட கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்க அழைக்கப்படுகின்றது. சிறப்பாக ஆண்டவரண்டை மக்களை கொண்டு வரும் சிறப்பான ஊடகமாக எங்கள் வாழ்க்கை மாற அழைக்கப்படுகின்றது. எங்கள் வாழ்க்கை நற்செய்தியை அறிவிக்கின்ற ஊடகமாக மாற வேண்டும். இதனைத்தான் பரிசுத்த பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்களே உயிருள்ள நிருபங்கள், நீங்களே உயிருள்ள நிருபங்கள் என அவர் கொரிந்தியருக்கு எழுதிய கடிதத்திலே எழுதுகிறார். எனவே இந்த வார்த்தைகள் எதை காண்பிக்கிறது என்றால், சிறப்பாக எங்களுடைய வாழ்க்கை முக்கியமானதாக, மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளதாக வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். இது எங்களாலே மாத்திரம் செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. எங்களுடைய சுயபலனாலே, எங்களிடத்திலே காணப்படுகிற ஆற்றலாலே எங்கள் வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமானதாக அமைத்துக் கொள்ள முடியாது. மாறாக பரிசுத்த ஆவியானவரின் துணை இதற்கு மிக வேண்டும். அப்போஸ்தலர் 1 வசனத்திலே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் இறுதி எல்லை வரை எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே இந்த வார்த்தை உலகின் இறுதி எல்லை வரை சாட்சியாக இருக்க வேண்டியதின் தேவையை வலியுறுத்துகிறது. எனவே சாட்சியாக நாங்கள் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரின் பலம் எங்களுக்கு வேண்டும், பரிசுத்த ஆவியானவரின் துணை எங்களுக்கு வேண்டும். எனவே பரிசுத்த ஆவியானவரின் துணை இல்லாமல், அவருடைய வரம் இல்லாமல், கிருபை இல்லாமல் நல்வாழ்வை எங்களாலே வாழ்ந்துவிட முடியாது. கடவுளுடைய மனுஷனாகிய
16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மார்ட்டின் லூதர் என்பவர் பின்வருமாறு சொல்லுகிறார்: ஒரு மனிதன் நல்லவனாயிருப்பதன் மூலம் அவன் நற்கிரியைகளை செய்ய முடியுமே ஒழிய அவன் நற்கிரியைகளை செய்வதனூடாக நல்லவனாக மாறிவிட முடியாது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவன் நல்லவனாக இருப்பதனாலே நற்கிரியைகளை செய்யலாமே ஒழிய நற்கிரியைகளை செய்வதனாலே அவன் நல்லவனாக மாறிவிட முடியாது. அவன் நற்கிரியைகளை செய்கின்ற போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்து செயற்படுகிறார். எனவே அன்பானவர்களே, சிறப்பாக நாங்கள் எங்கள் வாழ்வு மற்றவர்களுக்கு சாட்சியான வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் பலம் மிக அவசியம். ஆப்பிரிக்க தேசத்துக்கு நற்செய்தியை எடுத்துச் சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவருடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில் நற்செய்தியின் பாதையில் பரிசுத்த ஆவியானவரின் துணையின்றி ஒரு படியை கூட நான் எடுத்து வைக்கவில்லை என்று கூறுகிறார். ஆதி திருச்சபை மக்களின் வரலாற்றை படித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகளிலே பரிசுத்த ஆவியானவரின் செயற்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி எங்களால் கண்டுகொள்ள முடியும். எனவே அன்பானவர்களே, சிலுவை எங்களை மனமாற்றத்தின் பாதையில் நடக்க எங்களை அழைக்கின்றது. அன்று அந்த சிலுவையை பார்த்த ரோம போர்ச்சேவகன் தன்னுடைய வாழ்க்கையிலே மனமாற்றத்துக்கூடாக சென்றான். இயேசுவை குற்றவாளி என்று கண்டுகொண்டவன் சிலுவை மரணத்திற்கு பின்னர் இயேசுவை நீதிபரராக காண்கிறான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே இயேசுவினுடைய வாழ்க்கை பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அன்பானவர்களே, எங்களை சுற்றி வாழுகின்ற இயேசுவை அறியாத ஏராளமான மக்கள், தாராளமான மக்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையாகவும் இருக்கிறது. அவர்களை மனமாற்றத்தின் பாதையினூடாக வழிநடத்துவது எங்கள் ஒவ்வொருவருடைய கடமையுமா இருக்கிறது. எனவே எங்கள் வாழ்க்கை அவர்களுக்கு உப்பாகவும் அவர்களுக்கு ஒளியாகவும் மாறட்டும். அதனூடாக அவர்கள் இயேசுவை காணட்டும். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள இயேசு சுவாமி, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக அன்று ஆண்டவரே, சிலுவையிலே நீர் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே, நீருமது ஆவியை பிதாவினிடத்தில் கையளித்த வேளையிலே, உம்முடைய வாழ்க்கையை பார்த்த அந்த போர்ச்சேவகன் உம்மை நீதிபரராக கடவுளின் மகனாக கண்டான். ஆண்டவரே, அதனூடாக பெரிய மனமாற்றத்தை நீர் அவனுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட்டீர். இதை போன்றும் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் உம்மை காணட்டும். எங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறட்டும். இதனூடாக அநேகர் உம்மை கண்டுகொள்ளட்டும். நற்செய்தி எங்கள் வாழ்க்கையின் ஊடாக பகிரப்படட்டும். நீர் அப்படி செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்.